முருகா என்ற நாமத்தின் மகிமை ஒரு விவசாயியின் வாழ்வில் நடந்த அதிசயம். முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சின்னதம்பி என்ற விவசாயி வாழ்ந்தான். அவனுக்கு பெரிய நிலங்கள் இல்லை. இருந்த ஒரு சிறிய நிலத்தில் தினமும் வேலை செய்து வாழ்க்கை நடத்தினான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை முருகன் மீது உள்ள பக்தி. அவன் காலை எழுந்தவுடனே முருகா என்று சொல்லி முதலில் முருகனை வணங்குவான். நாள்தோறும் ஓம் சரவணபவ் என்றே அவன் தினசரி வேலைகளை செய்தான். ஒரு வருடம் பெரிய வறட்சி ஏற்பட்டது. மழை இல்லாததால் பல விவசாயிகளும் புலம்பினார்கள். இனிமேல் அந்த கடவுள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வருத்தப்பட்டார்கள். சின்ன தம்பியும் கண்ணீருடன் இருந்தாலும் முருகன் எப்போதும் என்னை கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை வைத்தான். அவன் வேலை செய்யும் போதும் வீட்டில் இருக்கும் போதும் முருகா முருகா என்று பக்தியுடன் அழைத்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் இரவு சின்ன தம்பிக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு அழகிய சிறுவன் மயிலின் மீது அமர்ந்து கிழக்கு முனையில் உள்ள பாறையை தோண்டி பார் என்று சொல்லி மறைந்து விட்டான். அவன் கண் விழித்தவுடன் முருகன் தான் தன் கனவில் வந்து கூறியுள்ளார். இது முருகன் சொன்ன வழி என உறுதியாக நம்பினான். அவன் காலையில் எழுந்து கிழக்கு பக்கம் உள்ள பாறையை தோண்டத் தொடங்கினான். பலர் பாழான பாறை, அதில் என்ன இருக்கப் போகிறது என்று சிரித்தனர். ஆனால் சில மணி நேரங்களுக்குப் பிறகு ஒரு பெரிய நீரூற்று வெளிப்பட்டது. அந்த நீரை தனது நிலத்திற்கு பாசனம் அளித்தான். சிறிது நாட்களில் அவன் நிலம் மீண்டும் பசுமையாக மாறியது. மற்ற விவசாயிகளும் அந்த நீரூற்றை பயன்படுத்தத் தொடங்கினார்கள். சின்ன தம்பி வறட்சியையும் வென்று பயையபடி விவசாயம் பார்த்தான். மழை இல்லாத போதிலும் அவன் நிலத்தில் மட்டும் பயிர்கள் செழித்திருந்தது. முருகன் மீது அவன் வைத்த உண்மையான நம்பிக்கை மாற்றும் பக்தியாலும் கிடைத்த பரிசு இது. தன் நிலம் வளர்ந்ததோடு மற்ற விவசாயிகளுக்கும் உதவ வழிவகுத்தான். முருகா என்ற சொல் அவன் வாழ்க்கையை செழிக்க வைத்தது. வாழ்வில் எந்த தடையும் அவனை பாதிக்கவில்லை. முருகனை நம்பினால் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம். வேல் முருகன் திருவடி சரணம்.